அரசு செய்ய வேண்டியதை அன்றைக்கி வேணுகோபால் அவர்கள் சொன்ன பரிந்துரை தான் நம்ம செய்கிறோம். இவன் யார், எப்படி, இவன் வந்தானா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அவர் முருகன் அப்படின்னு கையில் எடுக்கிறாங்க. ஒரு கலவரத்தை முடிச்சிட்டானா முருகன் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு அடுத்து வந்து பிள்ளையார் எடுப்பாங்க, விநாயகர் எடுப்பாங்க. இவங்களுடைய வரலாறு என்பது அப்படி தான். இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் ஊர்வலம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மசூதி பக்கம் போகிறது, மசூதி போகும்போது அங்கே கல்லெடுத்து எறிகிறது, கலவரத்தை உருவாக்குறது அப்படிங்கிறதுலாம் இவங்களை வாடிக்கைன்னு நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். எப்படி வந்து முஸ்லீம் கடைகளை வந்து அடித்தது, குஜராத்தில் வந்து எப்படி கலவரம் செஞ்சாங்க, கையில் வந்து ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் வீடுன்னு பார்த்து தான் வந்து கலவரத்தை வந்து இவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி தான் மசூதி இடித்ததும், பாபர் மசூதி இடிப்பு என்பதும் நம்ம எப்படி மறக்க முடியும் இல்லைங்களா? டிசம்பர் 6 அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது. இதெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு செய்த வேலைகள். அப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ராமரை பற்றி பேசினா வந்து எடுபடாது. இங்கே வந்து வடநாடு போல் இங்கே ராமரை பற்றி பேச முடியாது. அப்போ மக்கள் மத்தியில் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த முருக வழிபாடு என்பதை கையில் எடுத்துக்கிட்டு அதன் மூலியமாக இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு தான் முக்கியமான விஷயம். நம்ம ஏன் கலவரத்தை தூண்டுறாங்க, ஏதோ நம்ம திட்டமிட்டு நாம் சொல்கிறதில்ல, மக்கள் அதிகார கழகம் சொல்வதல்ல. இவர்கள் இந்த மாநாட்டுக்காக, இந்த ஜூன் 22 மாநாட்டுக்காக பிரசுரம் போட்டிருக்காங்க. ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, அதில் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அதில் செய்யக்கூடிய விஷயம்லாம் என்னென்னா, இல்லாத ஒன்றை வந்து பொய்யா வந்து திரிச்சு பேசுகிறாங்க.